எப்படி இருக்கு ஜேடி 100 சாமி படத்தை வந்து நிறைய பேர் வந்து படம் சூப்பரா இருக்குங்க படத்தை பாருங்க அப்படின்னாங்க. ஸோ படம் வந்து இந்த மாதிரி சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி சொல்றாங்க போய் படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு சூப்பரா இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு வந்து ஒருத்தர் வந்து ஹஸ்பண்ட் இல்லைன்னா அது எந்த அளவுக்கு கஷ்டம், அவங்க வந்து என்ன விஷயங்கள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும், எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்ற விஷயத்த காமிச்சிருந்தாங்க. அதுலயும் ரியலா நடந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க இதை காட்டும்போது அது இன்னும் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு தியேட்டர்ல வந்து இது என்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயம், நானும் இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கேன், இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து படமே கிடையாது, இந்த மாதிரி சீன்ல எடுத்து தான் நாட்டு வந்து இன்னும் குட்டிச்சவர் ஆக்குறீங்க, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க படம் பார்த்துருந்தே நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏற்றுக்கலாமா, இல்லை இதை வந்து வரவேற்கிறீங்களா, இல்லை வேணாமா அப்படின்றது. படம் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய கருத்தை முடிவு பண்ணுங்க. ஸோ 100 சாமி 100க்கு எவ்வளவு உங்களோட ரேட்டிங் இருக்கோ கமெண்ட் பண்ணுங்க. விஜய் ஆண்டனி எப்பவுமே அவர் வந்து இருக்கிற படங்களுமே நல்ல கதைகளும் நல்ல ஆக்டிங்கும் இருக்கும். இந்த படத்துலயும் சேம் அதே மாதிரி தான். ஹாஃப் அன் ஹவர் வந்திருந்தாலும் நல்லா டீசெண்டா சூப்பராகவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தா ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாங்களா தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் இந்த படத்துக்கு நிறைய வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கு வந்து மீட் பண்ணலாம்.